சாமி கும்பிடும்போது சும்மா கையெடுத்து கும்பிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு மணி அடிக்கிறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அட லூசு தங்கச்சி, இது கூட தெரியாத உனக்கு? சொல்றேன் கேட்டுக்க. சாமி கும்பிடுறப்ப மணி அடிக்கிறதுக்கு ஆன்மீகமும் இருக்கு, சயின்ஸும் இருக்கு. ஆன்மீகத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும் போது அது கடவுளுக்கே கேட்கணுன்றக்காக தான் நம்ம மணி அடிச்சு அவருக்கு தெரியப்படுத்துறோம். அதுவே சயின்ஸ்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மணி அடிக்கும் போது டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சில சவுண்ட் வேவ்ஸ் வெளிப்படும். இந்த சவுண்ட் வேவ்ஸ் நம்ம பிரெயினை ஆக்டிவா வச்சுக்கிறோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஸ்கூலுக்கு போற பசங்க அவங்க சாமி கும்பிடுறப்ப இந்த மணி அடிச்சே கும்பிட்டாங்கன்னா அவங்க பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதனால அவங்க படிச்சது பூரா நல்ல ஞாபகமா இருக்கும். இதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ராமா மெட்டல் சோர்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெல் கலெக்ஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பெல்லோட டாப்ல பாத்தீங்கன்னா பெருமாளோட சக்கரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பெல்லுல பாத்தீங்கன்னா கஜலட்சுமியோட படத்தை கார்விங் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இதோட நிறைய டிசைன்ஸ் வந்து கார்விங் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதோட சவுண்ட கேளுங்களேன். இந்த மணியை பாருங்களேன், பாக்குறப்ப அப்படியே கோல்டு பினிஷிங்ல இருக்கும். நல்ல மைன்யூட் ஆர்ட் ஒர்க் டீடைலிங்கா பண்ணிருக்காங்க. இதோட கார்விங் ஒர்க் பாருங்களேன், அவ்வளவு சூப்பர்பா இருக்கும். இதோட சவுண்ட கேளுங்களேன். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஒர்க்கு கம்மியா இருக்கணும், பிரீமியமா இருக்கணும், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடர்னாவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மணியை ரெடி பண்ணிருக்கோம். இதோட சவுண்ட கேளுங்களேன். அதே மாடலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் கோல்டு கலரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இதோட சவுண்ட கேட்கறீங்களா? அந்த ரோஸ் கோல்ட்லயே சின்னதோட சவுண்ட் கேட்போமா? சோ நீங்க சயின்ஸை நம்புவீங்களோ ஆன்மீகத்தை நம்புவீங்களோ, இந்த மணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எப்பயும் போல தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துறோம்.